சித்தர் வணக்கம். மிஸ்டர் லேடிஸ், ரசிக பெருமக்களே, சித்தர்களுடைய சிறப்பை உலகெங்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு அற்புத பணியை செய்கிற ஊடகங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக நான் மிஸ்டர் லேடிஸ் ஊடகத்தை பார்க்கிறேன். பல நுணுக்கங்களை சொல்லித் தந்து இப்படி செய்ய வேண்டும் என்பதை விளக்கி சொல்லி செய்ய வைக்கிற ஒரு அற்புத ஆற்றலை நண்பர் மனோஜ் மூலமாக நான் பெறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நாம் பேச இருக்கிறோம். உலகெங்கும் மக்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிற ஒரு செய்தி. இதில் எந்த விளம்பரமும் வியாபாரமும் கடுவளவு கூட இல்லை. ஆனால் இதில் முழுக்க முழுக்க விழிப்புணர்வு ரகசியம் இருக்கிறது. அன்பு மருத்துவமனை என்று வேளச்சேரியிலே சென்னையில் ஒரு மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது சென்னையின் கௌரவமாக, தமிழ்நாட்டின் கௌரவமாக, ஏன் இந்தியாவின் கௌரவமாக கருதப்படுகிற ஒரு மருத்துவமனையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்டகிரேஷன் ஆஃப் சித்தா அண்ட் அலோபதி. சித்த மருத்துவமும் ஆங்கில மருத்துவமும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு மருத்துவமனையாக, உலகளவிலே ஒரு முதன்மை மருத்துவமனையாக அன்பு மருத்துவமனை திகழ்ந்து கொண்டிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மகன் டாக்டர் செல்வ கம்பீர், ஒரு எம்டி ஜெனரல் மெடிசன். என்னுடைய மகள் டாக்டர் காவியா, எம்டி பீடியாட்ரிஷியன். என்னுடைய மருமகன் டாக்டர் அருண், எம்எஸ் ஆர்த்தோ. என்னுடைய மருமகள் டாக்டர் ஆஷா, எம்டி டெர்மட்டாலஜி. என்னுடைய துணைவியார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சித்த மருந்துகளை தயாரிக்கிற சித்த மருத்துவத்தினுடைய உரிமையாளர். சித்த மருத்துவத்தோடும் சித்தர் இலக்கியத்தோடும் என்னுடைய தாயால் புகட்ட பெற்று இன்று வரையில் 55 ஆண்டுகளுக்கு மேலாக சித்தர் இலக்கியத்திலும் சித்த மருத்துவத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை இயற்கையினாலே பெறப்பெற்றவன் நான். இது ஒரு குடும்பத்திலேயே இந்த ஐவரும் அமைந்ததனால் ஒரு integration of Siddha and Allopathy has become possible. Why? There is always a contradiction between different disciplines of medicines. An allopathic doctor will not accept Siddha. And a Siddha doctor will never respect allopathy. The one will find fault with the other. ஆனால் எந்த ஒரு மருத்துவத்தினாலும் எல்லா பிணிகளுக்கும் மருத்துவம் பார்க்க முடியும் என்கின்ற நிலை இன்னும் வரவில்லை. ஒரு பிணிக்கு ஒரு மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்து இருக்கலாம், இன்னொரு நோய்க்கு அதே மருத்துவத்தில் மருந்து இல்லாமல் இருக்கும். அதை நான் பட்டியலிடுவது என்னுடைய குறிக்கோள் அல்ல. ஆனால் இந்த நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகம் முழுக்க ஏராளமான மருத்துவங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு மருத்துவம் போதுமே, ஏன் பல மருத்துவங்கள் வேண்டும்? டிபெட்டியன் மெடிக்கல் சிஸ்டம் இருக்கிறது, சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் TCM இருக்கிறது, சித்தா ஆயுர்வேதா யுனானி, உருதிலே எழுதப்பட்டிருக்கிற யுனானி இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஆயுர்வேதம் இருக்கிறது, தமிழ் மொழிக்கு என்று இருக்கிற சிறப்பு சித்தா இருக்கிறது, ஜெர்மனுடைய மருத்துவம் என்று ஹோமியோபதி இருக்கிறது, ஆங்கில மருத்துவம் என்று அலோபதி இருக்கிறது. இப்படி இத்தனை மருத்துவங்கள், ஏன் ஒரு மருத்துவம் போதுமே? இத்தனை மருத்துவங்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இத்தனை மருத்துவமும் அனுபவத்தில் சிறந்து விளங்கி கொண்டு இருக்கின்றனவே. என்ன காரணம்? ஒரு மருத்துவத்தால் முழுமையாக எல்லா நோய்களுக்கும் தீர்வு காண முடியாது என்பதுதான். இதை புரிந்து கொண்டதனாலே என்னுடைய மகன், மகள், மருமகன், மருமகள் அனைவரும் ஒரு அலோபதிக் டாக்டர்களாக இருந்தாலும், என்னோடு பழகி இளம் வயதிலிருந்து, குழந்தையிலிருந்து என்னுடைய மகனும் மகளும் பார்த்து கொண்டிருந்ததனாலும், as a scientist I have done a lot of research with the Siddha medicines and able to bring out the valuable aspects of Siddha system. நவீன மருத்துவத்தோடு ஒப்பிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்கிற சிறப்புகளை கொண்டு வர முடிகிற ஒரு அரிய வாய்ப்பை இயற்கை எனக்கு தந்ததனாலே Siddha and Allopathy are practiced together. ஒருங்கிணைந்த சித்த அலோபதி மருத்துவம் அன்பு மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது.
There is no ego between the doctorates. We have a team of doctorates who have such a broad mind. They work together for the welfare of humanity. இது ஒரு அதிசயம் என்று தான் சொல்லுவேன். ஒரு அதிசயத்தின் துவக்கமாக நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீரிழிவு பாதப்புண். நீரிழிவு பாதப்புண் என்பது பெருகி கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். 77 லட்சம் மக்கள் ஒரு ஆண்டில் பிலோனி ஆம்புடேஷனுக்கு ஆளாகிறார்கள். கால் ஆம்புடேட் பண்ணப்படுகிறார்கள், வெட்டி அகற்றப்படுகிறார்கள். இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 45,000 பேர் தன்னுடைய காலை இழக்கிறார்கள். ஒரு அலார்மிங் செய்தி. நமக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்பது தெரியாது. கால் வெட்டி எடுக்கப்படுகிற ஒரு சூழலில் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு, எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய வருவாய் பாதிக்கப்பட்டு, அந்த குடும்பத்தினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு, அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு எத்தனை பாதகங்கள் வருகின்றன என்பதை உணர்ந்தால்தான் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது? இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை குணப்படுத்த முடியுமா? ஏன் குணப்படுத்த முடியவில்லை? டயபெட்டிக் ஃபுட் அல்சர் எவ்வளவு பெருகி கொண்டிருக்கிறது? எவ்வளவு பெருகி கொண்டிருக்கிறது என்றால் நவீன மருத்துவம் என்ன நினைக்கிறது? The future of diabetic treatment is going to be towards the diabetic foot ulcer. எதிர்கால மருத்துவம் நீரிழிவு பாதப்புண்ணை மருத்துவம் பார்ப்பதற்குரிய மருத்துவமாக மாறப்போகிற சூழல் உருவாகிறது. There is a great economy. ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். That means a great income through diabetic foot ulcer என்கின்ற ஒரு செய்தி அறிவியல் உலகத்தில் பரவி இருக்கிற ஒரு செய்தி, மருத்துவ உலகம் அறிந்திருக்கிற செய்தி. இந்தியாவில் 2019ஆம் ஆண்டு 7.7 கோடி மக்கள் நீரிழிவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன், அகில உலக நீரிழிவு ஒன்றியம், இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் அவர்கள் கொடுத்த செய்தி என்ன சொல்லுகிறது? இந்தியாவில் 7.7 கோடி மக்கள் 2019ஆம் ஆண்டில் நீரிழிவினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று. 2024இல் நீரிழிவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் 10.13 கோடி. அப்படி என்றால் 2.4 கோடி மக்கள் இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே நீரிழிவு எண்ணிக்கையில் கூடியிருக்கிறார்கள். அதை கணக்கிட போனால் 32 விழுக்காடு 32% diabetes has increased in India in such a short time of 4.5 to 5 years. இப்படி போனால் 100 விழுக்காடு இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கை அப்படியே டபுள் ஆகிவிடும் இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளுக்குள்ளாக. எவ்வளவு பெருகி கொண்டிருப்பது டயபெட்டிக் ஃபுட் அல்சர் பெருகி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வருகிறது? மக்கள்லாம் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நீரிழிவு வந்ததுன்னா அவர்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், டயபெட்டிக் வந்த உடனே பயந்து போய் உடனே டாக்டர் கேட்டு அதுக்கு என்ன உணவு, அதுக்கு என்ன பயிற்சி, நடைப்பயிற்சி என்று எல்லாவற்றையும் பின்பற்றுவார்கள், மிக ஒழுக்கமாக பின்பற்றுவார்கள். அப்புறம் டாக்டர் ஒரு மாத்திரை கொடுப்பார், அந்த மாத்திரையை கூட சாப்பிடுவார்கள். அடிக்கடி பரிசோதித்து பார்ப்பார்கள், சர்க்கரையோட அளவு கூடாது, கட்டுப்பாட்டில் இருக்கும். உடனே இவர் சர்க்கரை சரியா போச்சு இவங்களே நினைத்து கொள்வது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுவார், எக்ஸசைஸை விட்டுருவார், உணவு கட்டுப்பாட்டை விட்டுருவார், மாத்திரையை மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருப்பார். நீரிழிவு மாத்திரையினால் மட்டும் கட்டுப்படுகிற ஒரு நோய் அல்ல. நீரிழிவு என்கின்ற ஒரு பிணி இருக்கிறதே, அது எங்கே துவங்குகிறது? உணவிலிருந்து துவங்குகிறது, உடற்பயிற்சியிலே அது கட்டுப்படுகிறது, மூலிகைகளினாலே அது அடங்குகிறது. இந்த மூன்றும் தான் அதற்கு மிக முக்கியம். நீரிழிவு வந்துடுதுன்னா ஆரம்பத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுவதனால் ஒன்று. அடுத்தது, பல பேர் தனக்கு நீரிழிவு இருக்கிறது என்பது தெரியாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இட்ஸ் எ சைலண்ட் கில்லர். நீரிழிவும் ரத்த அழுத்தமும் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவான். இந்த மௌனமாக நம்மை கொன்று கொண்டு இருக்கிறது, நமக்கு தெரியாது. டயபெட்டிஸ் இருப்பதே தெரியாது, எந்த அடையாளமும் இருக்காது. வலி இருக்காது, காய்ச்சல் இருக்காது, நோக்காடு இருக்காது, அசௌகரியம் இருக்காது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிற போது தான் அவர்களுக்கு தளர்ச்சி தெரியும், உடல் இளைக்கும் என்று சில மாற்றங்கள் தெரியும். மற்றபடி பல ஆண்டுகள் டயபெட்டிஸோடு இருப்பார்கள். நான் கூட சொல்வது உண்டு, இந்தியாவிலே இன்றைக்கு
10.13 கோடி பேர் நீரிழிவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கணக்கு சொல்லுகிறது என்றால், இன்னும் தான் நீரிழிவு நோயாளி என்று கண்டுபிடிக்க முடியாமல் இன்னொரு 10.13 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நெடுநாள் நீரிழிவு இருக்கிறது என்பது தெரியாத காரணத்தாலும், இன்னும் சில பேர் ரொம்ப அறிவாளிகள், எனக்கு டயபெட்டிஸ் பத்தி கவலையே கிடையாது, ஒரே ஒரு மாத்திரை டாக்டர் கொடுத்துருக்காரு, இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டு நான் எல்லாம் சாப்பிட்றேன், எப்போ போய் சோதனை பண்ணாலும் எனக்கு நீரிழிவில் எனக்கு சர்க்கரை சத்து கூடுவதில்லை, அதனால நான் ஒரு மாத்திரையோட இருக்கிறேன். இன்னும் பல பேர் எனக்கு 200 300 என்ற நீரிழிவு சர்க்கரையினுடைய அளவு நீரிழிவில் இருந்தாலும் கூட எனக்கு எந்த பாதகமும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் ஏன் அதை பற்றி கவலை பண்ணேன், என்ன அது ஒன்றும் பண்ணாது. இப்படியெல்லாம் அவர்களே அவர்களை ஏமாற்றி கொண்டு நீரிழிவினுடைய பாதகத்தை, நீரிழிவுடைய கொடூரத்தை அறியாமல், என்ன கொடுமை! இன்றைக்கு நவீன மருத்துவமும் ஆய்வியலும் மிகச்சிறந்த அளவிலே வளர்ந்திருக்கின்றன. எவ்வளவு வளர்ந்திருந்த போதிலும் உயிருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உலகம் முழுதும் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு நோய் எதுன்னா நீரிழிவு தான், டயபெட்டிஸ் தான். தெரியல, ஏதோ ஒரு மாத்திரை தின்னுட்டு நம்ம வாழ்நாள் பூரா ஓட்டிவிடலாம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நீரிழிவினுடைய பல்வேறு கோர வடிவங்கள் கண்ணை பாதிக்கிறது, டயபெட்டிக் ரெட்டினோபதி, சிறுநீரகத்தை பாதிக்கிறது, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, உடல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல இருக்கிற உணர்வுகளை பாதிக்கிறது, டயபெட்டிக் நியூரோபதி. ஆண்மையை இழந்து போகிறார்கள், பெண்கள் பெண்மை இழந்து போகிறார்கள், இயற்கையாக இல்லறத்தின்பால் ஈர்க்கப்படுகிற ஈர்ப்பு சக்கி போகிறது, இந்த டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி. இப்படி பல்வேறு பிணிகள் டயபெட்டிஸ்னாலே வருகின்ற ஒரு கொடுமை நாம் அறிவோம். அந்த கொடுமைகளிலேயே மிக கொடூரமான பாதிப்பு எது என்றால் டயபெட்டிக் ஃபுட் அல்சர். தெரிவதில்லை, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கிறது என்பது தெரிவதில்லை. காரணம், அது ஃபுட்டில் எண்டில் இருக்கிறது, கண்ணுக்கு தெரிவதில்லை. இரண்டாவது, வலி கொடுப்பதில்லை, உபாதை இல்லை. காரணம் என்ன? டயபெட்டிக் நியூரோபதி. அங்க இருக்கிற டயபெட்டிக் காரணத்தினாலே நரம்பு நுனிகள் எல்லாம் உணர்விழந்து போகின்றன. இந்த பெரிவாஸ்குலார், அந்த அங்கே இருக்கிற இரத்த குழாய்கள் இருக்கின்றனவே, அந்த பெரிவாஸ்குலார் ஆஸ்ட்ரைட்டிஸ் சொல்ற அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போகின்ற, நேரோயிங் ஆகிவிடுகின்ற, ரத்த ஓட்டம் குறைந்து போகிறது. அந்த பெரிவாஸ்குலார் டிசீஸ் பிவிடி, அதனுடைய விளைவு என்ன? உணர்ச்சி தெரிவதில்லை, ஆகையினால அங்க புண் இருப்பது தெரிவதில்லை. புண் என்று அவர்கள் மருத்துவரை பார்க்க வருகிற போதே காலம் தாழ்ந்து வருகிறார்கள். போகிற போது மருத்துவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அழுகி இருக்கிற பகுதியை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். டாக்டருக்கு ஆசையா பழுதுபட்ட பகுதியை வெட்டி எடுக்கணும்னு? இப்படி வெட்டி எடுக்கிறது எவ்வளவு பேர் எடுக்கிறது? ஆகஸ்ட் 27, 2014 வலைத்தளத்திலே ஒரு செய்தி வந்தது. 15 இருந்து 20 ஆண்டுகள் ஒருவன் நீரிழிவிலே இருப்பானே ஆனால் அதிலே 5 இருந்து 20 விழுக்காடு மக்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு காலத்தில் காலில் புண்ணை பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, காலில் புண் வந்தவர்களில் 5 பேரில் ஒருவருடைய கால் வெட்டப்படுகிறது. இன்னும் அந்த கணக்கு சொல்லுவதை சொன்னால் நமக்கு இன்னும் பயமாக இருக்கும். இது நீரிழிவு நோயாளிகளை பயமுறுத்துவதற்கு என்று அல்ல, அவர்களை அறிந்து கொள்ள, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தருவதற்காக. ஒரு கணக்கு சொல்லுகிறது, அது இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷனுடைய கணக்கு என்ன சொல்லுகிறது? நீரிழிவு பாத புண் காரணமாக காலை வெட்டி எடுப்பது 20 நிமிடத்துக்கு உலக அளவில் ஒருவர் காலை இழக்கிறார். Every 20 seconds one leg is amputated, below knee amputation. 20 நிமிடத்துக்கு ஒரு ஆம்புடேஷன் நடக்கிறதுன்னா 20 வினாடியில, ஐம் சாரி நாட் மினிட், 20 வினாடிக்கு ஒரு கால் லோயர் நீ ஆம்புடேஷன் நடக்கிறது. 20 வினாடிக்கு ஒன்று என்றால் ஒரு நிமிடத்துக்கு 3 பேர், எவ்ரி மினிட் 3 persons lose their lower legs, lower part of the leg below knee. ஒரு நிமிடத்திற்கு 3 பேர் என்றால் ஒரு மணி நேரத்தில் 180 பேர் காலை இழக்கிறார்கள். ஒரு நாளில் 4320 பேர் காலை இழக்கிறார்கள்.
ஒரு மாதத்தில் 1,29,600 பேர் தங்களுடைய லோயர் நீயை இழக்கிறார், லோயர் நீ ஆம்புடேட் பண்ணப்படுகிறார்கள். What I say is not just from my mind, what I say is from the records. இது சாதாரண ரெக்கார்டு இல்லை, இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் கொடுக்கிற ரெக்கார்ட், வலைத்தளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ரெக்கார்ட். நீ போய் பாருங்க. இப்போ ஒரு மாதத்திலே 1,29,600 பேர் காலை இழக்கிறார்கள் என்றால் நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமை, எந்த நேரத்தில் நமக்கு அந்த கொடுமை வந்து சேரலாம் என்று ஒவ்வொரு நீரிழிவு நோயாளியும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? அலர்ட்டா இருக்கணும், சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை, எந்த உபாதையும் இல்லை என்ற காரணத்தினாலே என்னை சர்க்கரை நோய் ஒன்றும் பண்ணாது என்று எண்ணுவது தவறு. நல்லா இருக்கும் போதே வருமுன்ன காக்கணும் இல்லை, நல்லா இருக்கிற போதே நாம நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், அதற்கு வேண்டியதை செய்யணும் இல்லை, அதுதானே முக்கியம். அதை விட்டு விட்டு அலட்சியப்படுத்துவதனாலே என்ன ஏற்படுகிறது? பாதத்திலே புண் வருகிறது. இந்த பாத புண்ணால் கால் இழப்பு வருகிறது. இதை எப்படி தடுப்பது? ஒரு லாங் ட்ரீம் எனக்குள்ளே, 40 ஆண்டுகளாக அது பற்றிய மனதுக்குள்ளே ஒரு பெரிய ஆய்வு. அப்பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது, சித்தனுடைய அனுகிரகம் என்று நினைக்கிறேன். அதற்கேற்றாற் போல அன்பு மருத்துவமனை வந்து அமைந்தது. என்னவென்றால், என்னுடைய குடும்பத்திலே சித்த மருத்துவத்தை பாரம்பரியமாக பழகி கொண்டிருந்த முன்னோர்கள் இருந்ததுனால என்னுடைய பாட்டனார் ஒரு மருந்து செய்வார். இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரியாது. பழங்காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு 4-5 தொழுநோயாளிகள் இருப்பார்கள், லெப்ரசி பேஷண்ட்ஸ். 4 பேர் 5 பேர் ஒரு கிராமத்தில் இருப்பது இங்க குறைந்த எண்ணிக்கை நான் சொல்லுகிறேன். ஒரு கோவிலுக்கு போனால் கோவிலினுடைய அந்த தடத்திலே 2 பக்கத்திலும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த தொழுநோயிலே வருகிற புண் குழி புண் என்று அப்பொழுது அழைப்பார்கள். இந்த புண்ணை ஆற்ற முடியாது. அந்த புண்ணை ஆற்றுவதற்கு சித்தர்கள் உருவாக்கிய ஒரு மருந்தை என்னுடைய பாட்டனார் கையாண்டு கொண்டிருந்தார். அது பேரே குழிப்புண் மருந்து என்று அவர் அப்ப சொல்லுவார். என்னுடைய பாட்டனார் கையாண்டதை பிறகு என்னுடைய மாமன் கற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் அந்த மருந்து. இன்னும் நூல்களில எல்லாம் அந்த மருந்து இருக்கிறதா என்பது எனக்கு இன்னும் சொல்லுவதற்கு இல்லை. பாரம்பரியமாக எனக்கு கிடைத்திருக்கிற சித்தர்கள் அருளால் எனக்கு வாய்த்திருக்கிற ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு காலை காப்பாற்றுவதற்கு சித்தர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்போ அந்த புண்ணை ஆற்றுவதற்கு அவர் செய்த மருந்தை நான் கற்றுக்கொண்டு என் மனதுக்குள்ளே தோன்றியது என்ன? as a scientist I have to apply my mind. என்ன தோன்றியது? leprosy is due to lepromatous bacteria. இந்த lepromatous பாக்டீரியாவுடைய பேர் என்ன? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அந்த புண்ணிலே இருப்பதனாலே அந்த புண் ஆறுவதில்லை. அப்ப அந்த புண்ணை ஆற்றுகிறது ஒரு மருந்து என்றால் இது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறது, இது கிருமிகளை நாசம் செய்கிறது, புண்ணை ஆற்றுகிறது என்பதை நான் அறிந்தேன். இதை பற்றி என்னுடைய மகனிடத்திலே பேசினேன். அப்பா, நான் பல ஆண்டுகளாக காலிலே இருக்கிற டயபெட்டிக் புண்ணை ஆற்றிக் கொண்டிருப்பதை நீ அறிவாய். as a சித்தா டாக்டர், அது உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அதற்கு உன்னுடைய துணை வேண்டும் என்று சொன்னபோது அவர் ரெடிலி அக்செப்டட். என்ன பண்ணலாம்? அப்போ உடனே அவர் என்ன பண்ணார்? he formed a team of doctors. அன்பு மருத்துவமனையில் ஒரு டீம் ஆஃப் டாக்டரேட்ஸ் லெட் பை டாக்டர் செல்வ கம்பீர் எம்டி அவருடைய தலைமையின் கீழே ஒரு டீமை உருவாக்கினார். அந்த டீமில் சித்த மருத்துவராக எனக்கு ஒரு பணி கொடுத்தார். அதற்கடுத்து அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கிரிட்டிக்கல் கேர் டாக்டர் இருக்கிறார், வாஸ்குலர் சர்ஜன் இருக்கிறார், என்னுடைய மகனே டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாலஜிஸ்ட். அவர்களே இதில் நிறைய அனுபவமும் பாண்டித்தியம் பெற்றவர். அதனோடு டிரெஸ்ஸிங் டாக்டர், இந்த வூண்டு டிரெஸ்ஸிங்க்கு ஒரு டாக்டர், ஒரு அனஸ்தசிஸ்ட் என்று ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வைத்துக்கொண்டு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ட்ரீட் பண்ணலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கொடுக்கப்படுகிற மருந்து அரசு உரிமம் பெற்ற மருந்தாக இருக்க வேண்டும். அது புண்ணை ஆற்றுகிறது என்று மருத்துவ குறிப்பேடுகள் சொல்லுகிற குறிப்புகள் அதில் இருக்க வேண்டும். அதை ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி, ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி என்று சொல்லுமில்ல, SLA,
அவரிடத்திலே இதை விண்ணப்பித்து அன்பு ஃபார்மா என்ற ஒரு ஃபார்மாவின் மூலமாக அதற்கு மருத்துவ உரிமம் பெற்றோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் getting license from the drug licensing authority before we use a medicine. As a Siddha doctor, a Siddha medicine, I can apply, I can use it. அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்டகிரேட்டடாக என்னுடைய மருத்துவமனையில், அன்பு மருத்துவமனையில் அன்பு நல மையமும் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம்? இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். கொடுமையான புண்கள், சில உதாரணங்களை சொல்லுகிறேன், நிறைய சொல்ல வேண்டுமானால் ஏராளமாக சொல்ல வேண்டும். இந்த கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக 150க்கும் 200க்கும் மேற்பட்ட கால்களை காப்பாற்றி இருக்கிறோம். என்ன மகிழ்ச்சி! கடவுளால் தான் காலை கொடுக்க முடியும், நம்மால காலை கொடுக்க முடியாது. காலை எடுக்காமல் காப்பாற்றுகிற வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறானே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லுவார்கள், நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட வாசகம், சேவிங் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு வசனம் சொல்லுவார். காலை காப்பது காலை கொடுப்பதற்கு சமம் என்ற ஒரு எண்ணம் என் மனதுக்குள்ளே தோன்றுகிறது. அதற்கு உறுதுணையாக அன்பு மருத்துவமனையில் இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஒரு நல்ல வெல் எக்யூப்டு ஆபரேஷன் தியேட்டர், ஐசியூ, அன்பு மருத்துவமனை புறநோயாளிகள் வந்து தங்கி மருத்துவம் பார்த்துக் கொள்வதற்குரிய வசதிகளை பெற்றிருக்கிறது. நம்ம ரொம்ப சிறப்பாக த வெட்டரன் ஆக்டர் டாக்டர் நம்முடைய அனைவருடைய அன்புக்கு இனிய ராஜேஷ் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அன்பு மருத்துவமனை வந்து பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். யூரோப்பிலையும் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் நான் பார்த்த அளவிற்கு தூய்மையாக சச் எ கிளீன் அண்ட் ஸ்பெக் அண்ட் கிளீன் ஹாஸ்பிட்டல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி because my son had experience in US for a couple of years. ஆகையினால மருத்துவமனை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த தூய்மையை கையாண்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா you will never have the smell of the hospital, அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கினார்கள். ஆகையினாலே அங்கே இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ஏன் உங்கள்கிட்ட சித்தா மருந்து இருக்க நீங்கள் அப்படியே ட்ரீட் பண்ண வேண்டியது தானே? இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற நோயாளிகள் அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸோடு வருகிறார்கள். இந்த காம்ப்ளிகேஷன்ஸை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லஃப் இருக்கிறது, அந்த புண்ணு மேலே சேகை படிந்து இருக்கிறது, கருப்பா கேங்க்ரீன்ல இருந்து கருப்பா படிந்து இருக்கிறது. அதை அகற்றாமல் அந்த புண்ணு மேலே இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதுக்கு பேரே டயஃபு என்று பெயர் வைத்திருக்கிறோம், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கிரீம் டயஃபு, அதை மேலே அப்படியே அப்ளை பண்ணால் புண்ணு ஆறுமன்னா ஆறாது. இந்த ஸ்லெஃபை ரிமூவ் பண்ணால் தான் ஆறும், அங்கே சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணால் தான் அது ஆறும், அங்கே பிளட் ஃப்ளோ கொண்டு வந்தால் தான் அது ஆறும். இதையெல்லாம் as a சித்தா டாக்டர் we cannot do it. அப்போ an allopathic doctor who knows dressing, மருந்தை வைத்து சரியாக ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரிந்தவராக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு சொல்லுகிறேன் பாருங்க, நாங்களே பயந்து கொண்டு அதை ட்ரீட் பண்ணோம். சங்கர் ராய் என்று ஒருவர் அந்தமான்ல இருந்து வந்தார். அவர் எங்க அன்பு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று வரவில்லை, ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர் வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் இருப்போர் இடத்துல பேசுகிறார். அப்ப சொல்றார், இந்த காலை வெட்டணும்னு சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க, 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா போறோம், அப்புறம் நீங்க ஊருக்கு போகலான்னு சொல்றாங்க, ஆனா ஒரு கால் இருக்காது. அவருடைய நேரம் பாருங்க, பக்கத்தில் இருந்தவருக்கு எப்படியோ நம்ம மருத்துவமனையில் டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ட்ரீட் பண்றோம் என்பது தெரிந்திருந்து அவரிடத்துல சொல்லி இருக்கிறார், யோ நீ அன்பு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காலை காப்பாத்திக்கலாம். அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். அவர் இதை நம்பி, சித்தர்களுடைய அருள் அவருக்கு இருந்திருக்கிறது, இறை அருள் அவருக்கு இருந்திருக்கிறது, அதை நம்பி அப்படியே வந்துட்டார். நம்ம மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணி, ஏன்னா அவ்வளவு சீரியஸ் ஊண்ட், அந்த பாதத்தில் அந்த ஊண்டு, இந்த புண்ணை பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க, ஒரே ஸ்மெல். நான் நல்ல வேளையாக ரத்த ஓட்டம் இருந்தது, ஸ்லஃப் மட்டும் இருந்தது. அவளை அலோபதி டாக்டரை வைத்துக்கொண்டு அதை நன்றாக சுத்தம் செய்து இந்த டயஃபு கிரீமை அதன் மீது அப்ளை பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸிங், உடனே அது சிவந்து அந்த புண்ணானது ஆற துவங்கியது. ஆனால் மிக அகலமான புண்ணு இருந்ததுனால அந்த தோல் சந்திக்கவில்லை. அப்போ நம்ம அலோபதிக் டாக்டர் கேன் ஹெல்ப். என்ன பண்ணார், அதை இழுத்து தையல் போட்டு, இந்த சூச்சர் போட்டு சித்தா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கிரீம் டயஃபு போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி 1 மாதத்துக்குள்ள அந்த புண்ணை முழுமையாக ஆற்றி குணப்படுத்தி அவர் மருத்துவமனையில இருந்து திரும்பிய போது அவர் சொன்ன அந்த வாசகத்தை சொல்லுகிறேன், அவ்வளவு மகிழ்ச்சி தருகிற வாசகம். ஐ தாட் ஐ வில் கோ இன் வீல் சேர்
பட் நவ் ஐ வாக் வித் மை ஓன் லெக். இன்று வரையில் நன்றாக இருக்கிறார். இது ஒரு worst கேஸ் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை பிராக்டிஸ். அது எப்படி சாத்தியமாயிற்று? பிகாஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் அலோபதி அண்ட் சித்தா. இன்னொன்றை சொல்லுகிறேன் பாருங்கள். சங்கரேஸ்வரி என்று ஒரு மகளிர், 72 வயது, அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தார்கள். நம்முடைய பேஷண்ட்டுகள் எல்லாம் எவ்வளோ ஃபார் டிஸ்டன்ஸ் சொல்லணும்னா, திருநெல்வேலியிலிருந்து, அந்தமான்லேருந்து, மலேசியாவிலிருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, வேறு மாநிலங்களில் இருந்து மருத்துவம் வந்து பார்க்கிறார்கள். மக்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா முன்னமே தெரியாம போச்சு ஐயா, நீங்க இதெல்லாம் ஏன் வெளியே கொண்டு வரவில்லை? இதை வெளியே கொண்டு வருகிற ஒரு அரிய வாய்ப்பை மிஸ்டர் லேடிஸ் ஊடகம் நமக்கு அளித்திருக்கிறது. இந்த அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. இந்த செய்தி போய் சேருகிறது அல்லவா? அப்போ அந்த காலை இந்த சங்கரேஸ்வரி என்கின்ற பெண்ணுக்கு அந்த காலில் ஏற்கனவே 2 விரலை எடுத்து விட்டார்கள். அடுத்து அவர்கள் சொன்னதுக்கு பிலோனி ஆம்புடேஷன், வேற வழி இல்லை, சர்ஜனாலே முடிவாக்கப்பட்டது. இப்போ ஏன் ஆம்புடேஷன் பண்ணுகிறார்கள்? அதை தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா தட் இஸ் அலோபதிக் புரோட்டோகால். ஏன் அப்படி மருத்துவ நெறிமுறை ஏன் அப்படி இருக்கிறதுன்னா, காலில் இருக்கிற புண்ணை ஆற்ற முடியல. உதாரணமா கட்ட விரல்ல புண்ணு, அதை ஆற்ற முடியலன்னா அதை அப்படியே விட்டோம்னா அது செப்டிசிமியாவாகி உள்ளே இருக்கிற பெரிய பெரிய உறுப்புகளை எல்லாம் கூட பாதித்து விடும். அது அப்படியே கேங்கிரினாக மாறி காலே அழுகி போய்விடும். இப்போ கால் அழுக நேர்ந்தால் உடல் முழுக்க அந்த சீழ் இருக்கிறத செப்டிசிமியான்னு சொல்லுவோம். அதனுடைய தாக்கத்தினால என்ன ஆகும்? அதனுடைய விளைவு அவர் உயிரை இழக்கவும் நேரிடும். இப்போ என்ன செய்கிறார்கள்? கால் பெருவிரல் தானே போனா போகிறது, ஒரு பெருவிரலை எடுத்துரு, மீதி காலை காப்பாற்றலாம். கால் பெருவிரலை அகற்றுவதன் நோக்கம் விரலை அகற்றுவது அல்ல, மீதமுள்ள காலை காப்பது. we should understand it with the right sense. No doctor conducts amputation with happiness. He will always have a pain. You காலை வெற்றுமே. கட்ட விரலுக்கு மேலே பாதம் வரையில் வந்து விட்டது, கணுக்கால் வரையில் அகற்ற வேண்டி வருகிறது. இல்லை என்றால் அந்த கணுக்காலுக்கு மேலே இருக்கிற காலை காப்பாற்ற முடியாது. அதற்காக அது நடக்கிறது. பிலோனி முழங்கால் வரையில் எடுக்க வேண்டி வருகிறது, மேலே தொடைக்கு மேலே இருக்கிற காலை காப்பாற்றுவதற்கு. இந்த பிராஸ்தட்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியும் இல்லை, அவர்களை காப்பாற்றலாம் இல்லை. அப்படி காப்பாற்றுவதற்காகத்தான் ஆம்புடேஷன் செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். காலை வெட்டிட்டாங்க தவறு, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க மருந்து அதை ஆற்றுவதற்கு இல்லாதனாலே அது நடக்கிறது. அதை ஆற்றுவதற்கு அறிவியல் ஆய்வோடு நிரூபிக்கப்பட்ட மருந்து வந்தால் அதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதைத்தான் அன்பு மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிற்று? இந்த காலுக்குள்ள ரத்த ஓட்டம் இல்லாமல் போய்விட்டது. உடனே என்ன பண்ணோம்? we consulted a vascular surgeon. அவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு முட்டிக்கு கீழே சர்க்குலேஷன் இல்லை. சரி வாங்க பண்ணலான்னு சொல்லி நம்முடைய மருத்துவமனையில் இருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. அங்கே பார்த்தபோது we came to know that there is block in the blood vessel. அப்போ என்ன பண்ணோம்? ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண உடனே ரத்த ஓட்டம் ரெசியூம் ஆயிடுச்சு. இந்த கேங்க்ரீன் மாற ஒரு வாய்ப்பாக அந்த ரத்த ஓட்டம் திரும்ப வந்த உடனே இந்த காலில் இருக்கிற புண்ணு 15 நாள்ல ஆறிப்போச்சு. இப்ப நாம வெறும் டைஃபு கிரீமை மட்டும் போட்டிருந்தோம்னா அது ஆற போறது இல்லை. எப்படி ஆறியது? ரத்த ஓட்டத்தை அங்க திரும்ப கொண்டு வந்ததுனாலே ஆறியது. அதற்கு யார் தேவை? இன்டகிரேஷன். இந்த வாஸ்குலர் சர்ஜன் பிளஸ் சித்தா மெடிசன், இந்த காம்பினேஷன் அதை சரி செய்து. இன்னொரு வந்தார், அவர் பேர் முருகவேல், யங் பாய், 39 years. அவருடைய காலில் இருந்த புண்ணில இருந்து அவர் அந்த ரிப்போர்ட்ஸோட வருகிறார். அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன வருகிறது? சூடோமோனாஸ் இன்ஃபெக்ஷன். சூடோமோனாஸ் இஸ் எ சூப்பர் பக், வி நோ. அது எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அது மதிக்காது. அப்படிப்பட்ட புண்ணையும் முழுமையாக ஆற்ற முடிந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். இது மக்களுக்கு நம்பகத்தன்மை உருவாக்குவதற்காக சொல்கிறேன். காலை இழக்க வேண்டி வராமல் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒரு அரிய வாய்ப்பு சென்னையில் வேளச்சேரியில் அன்பு மருத்துவமனையில் இருக்கிறது. உடனே நீங்க எல்லா காலையும் காப்பாற்றிடுவீங்களா? எல்லா காலையும் உங்களால முடியுமா? அது எப்படி நீங்க இப்படி சொல்ல? அப்படி நான் சொல்லலையே. என்ன சொல்றேன்? பிஃபோர் கோயிங் ஃபார் அன் ஆம்புடேஷன் பண்ணிட்டா திரும்ப அதை பெற முடியாது. Why don't you try in அன்பு ஹாஸ்பிட்டல்?
அட்லீஸ்ட் யூ ட்ரை ஃபார் 3 days 4 days ஃபார் எ வீக். ஹீல் ஆயிட்டா கால் கிடைச்சிடுச்சு இல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஹீலே ஆகல, வேற என்ன செய்வதுன்னா ஆம்புடேட் தான் பண்ணியானா அதுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. அதை லாஸ்ட் சான்ஸாக வைக்கிறோம். முதல் நிலையிலே அதை எப்படியாவது ஆற்றி விட வேண்டும். இது கம்ப்ளீட்லி சித்தா புரோட்டோகால் அண்ட் அலோபதிக் புரோட்டோகால் புட் டுகெதர். அப்போ இது இறை அருள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இறை நம்பிக்கை உடையவன், அல்லது இயற்கை என்றாவது நம்புகிறவர்கள் நம்பட்டும். சித்தர்களுடைய அருளால் இப்படி ஒரு அரிய மருந்து பாரம்பரியத்தில் இருந்து எனக்கு கிடைத்து, அதற்கு மருத்துவ உரிமமும் அன்பு ஃபார்மா என்கின்ற மருந்து உருவாக்கும் நிறுவனத்தின் மூலமாக பெறப்பெற்று எத்தனை விஷயங்களில் ஒன்றா நடக்க வேண்டியிருக்கு பாருங்க. இன்டகிரேஷன் வித் அன் அலோபதிக் டாக்டர்ஸ், பிராட் மைண்டட் டாக்டர்ஸ். அவங்க அலோபதிக்கு இந்த சர்ஜன், ஷீ இஸ் எ லேடி, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஹர் நேம், பட் அவங்க சொல்லுவார், நீங்க ஆத்திருவீங்க சார் இதை என்று சிரித்து கொண்டே சொல்லுவார். இதெல்லாம் ஆம்புடேட் பண்றது தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லுவார். ஆனா இதை நீங்க ஆத்திடுவீங்க சார் அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு அந்த டயஃபு என்கின்ற மருந்து பலன் அளிக்கிறது. அதை சரியாக கொண்டு செல்வதற்கு இன்டகிரேட்டட் டாக்டர்ஸ் டீம் இருக்கிறது அண்டர் த ஹெட்ஷிப் ஆஃப் டாக்டர் செல்வ கம்பீர். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுவீங்கல்ல, எனக்கு தெரியாதுயா, தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ வந்திருப்பேயா. தெரியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ஆம்புடேட் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்ல. அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுகிறது? ஆம்புடேட் பண்ணப்பட்டால், பெலோனி ஆம்புடேஷன் என்று ஒருவருக்கு செய்யப்பட்டால், இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷனுடைய புள்ளியியல் விவரம் என்ன சொல்லுகிறது? 3 ஆண்டுகளுக்குள் 100 பேரில் 30 விழுக்காடு மக்கள் இறந்து போகிறார்கள். 5 ஆண்டுகளுக்குள் 100 பேரில் 70 விழுக்காடு ஆம்புடேட் பண்ணி கொண்டவர்கள் இறந்து போகிறார்கள். ஏதோ ஒரு ஃபிகர் நான் சொல்லல, இது ஐடிஎஃப், இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஐடிஎஃப் சொல்லுகிறது. அப்ப ஆம்புடேஷன் பண்ணிட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டோமா? தற்காலிகமாக சில ஆண்டுகள் சில மாதங்கள் வாழ்வதற்கு வாழ்க்கையை மரணத்தை தள்ளி போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இது தெரியாது மக்களுக்கு. காலை வெட்டிட்டாங்க, ஆம்புடேட் பண்ணிட்டாங்க, சரியா போச்சு. ஆம்புடேட் பண்ணுவதற்கு வாய்ப்பை தராமல் குணமாக்கி கொள்ள வேண்டும். அத்தோடு அன்று என்ன, இந்த டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலாக இருந்தால் இன்சுலின் தேவையா, வில் அட்மினிஸ்டர் இன்சுலின். அல்லது மூலிகை மருந்துகள், நம்முடைய மருந்துகள் இருக்கின்றன, சித்த மருந்துகள் இருக்கின்றன, அவைகளை சேர்த்து கொடுத்து இன்டகிரேஷன் தான். உலகமே இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பது இன்டகிரேஷன், ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம். அது டயபெட்டிக் ஃபுட் அல்சராக இருக்கட்டும், அது ஃபிஸ்டுலா அல்சர், ஃபிஸ்டுலா அண்ட் ஃபிஷராக இருக்கட்டும், அல்லது டான்சிலைட்டிஸ் அண்ட் அடினாய்டாக இருக்கட்டும், எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களுக்கு சித்தர்கள் தீர்வளிக்க வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். முயற்சித்து பார்ப்போம். ஆகையினாலே அஞ்ச வேண்டாம், சித்தர்கள் இருக்கிறார்கள். நலமுடன் உலகம் முழுதும் உள்ள மக்கள் நலமுடன் வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள் சித்தர்கள். சித்தர்களை பின்பற்றுவோம், நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி.